ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனூர் எப்படி இருக்கீங்க? உங்கள் ஊரில் வெக்க அடிக்க வெயில் அடிக்க சொல்லுங்க. எங்கள் மும்பையில் வெக்க வானம் ரெண்டை பிறந்தது. அந்த வெக்க எனக்கு இந்த வெயில் காலமே பிடிக்காது. மழை காலம் கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்கும், குளிர்காலம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் பிடிக்கிற காலத்தில் நமக்கு வேலை இருக்குது. அந்த வெயில் காலம் வந்தால் எந்த அளவு வெக்க அடிக்கும் ஆண்டவங்களே அந்த அளவுக்கு நம்ம வேலை பார்த்துக்கங்க. அளவுக்கு நம்ம வெயிலை பகச்சிக்க முடியாது. வெயிலை பகச்சு இது மாதிரி கூலர்லாம் நமக்கு வேலைக்கு வராது. ஒரு கூலரை கவுத்தி போட்டு ரிப்பேர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதோட பார்ட்ஸ்லாம் கீழே வச்சிருக்காரு. இங்கே இந்த ஒரு கூலர் ரிப்பேர் பண்ணணும். இந்த பெரிய சைஸ் இது ரொம்ப பெரிய கூலர். இது வச்சோன்னா எங்கள் கடையே மறைஞ்சிட்டு அந்த கூலர். அதுக்கு மேலே வேற ஒரு ஃபேனை வைக்கிற இடம்லாம் தூக்கி வச்சிருக்கு. நான் சொல்கிறேன், இவ்வளோ பெரிய கூலர் அவங்க வீட்டிலேருந்து எப்படி கொண்டாந்தாங்கன்னு தெரியல. ஆனால் நமக்கு வேலை தானே முக்கியம், வெயில பகைக்க முடியாதுல்ல. இங்கே ஒன்று இருக்கா, இந்த பெரிய கூலரை ஓகே பண்ணியாச்சு. இந்த கூலர் சின்ன கூலர் ஓகே பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே இன்னொரு கூலர் எல்லாம் கழட்டி பாடி பார்ட்ஸ் எல்லாம் தனியாக போட்டு வச்சிருக்கு. இதுவும் பெரிய கூலர். இது இங்கே ஒரு கூலர் வந்திருக்கு ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இது ஒரு கூலர் எங்கள் வீட்டுக்கார் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் தண்ணி ஐஸ்கி ஊற்றி ஓட்டுற கூலர். இந்த ஒரு கூலர் சேஞ்ச் ஆச்சு. சேஞ்ச் ஆனால் தூக்கி வெளியே வச்சாச்சு. நீ ரெடியாக இருக்க, வீட்டை விட்டு வெளியே போன்னு வெளியே வச்சாச்சு. இது ரெண்டுமே டவர் ஃபேன் கூலர் தான், தண்ணியுமே ஊற்றாதது. இப்போ சொல்லுங்கள், நான் எப்படி வெயில் காலத்தை பகைக்க முடியும்னு சொல்லுங்கள். வெயில் காலத்தை பகைச்சா நமக்கு தொழில் வராது. தொழில் வரணும்னா சோத்தில் கை வைக்க முடியாது. அதனால் நானும் வெயில் காலத்தை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கடைக்குள்ளெல்லாம் கால் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. 2 சேர் கிடக்கு, ப்ளஸ் நம்ம கூலர்லாம் வரிசையாக வச்சுருக்கோம். இப்போ சொல்லுங்கள், ஐ லவ் யூ வெயில். நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. நம்ம நேருக்கு வந்துட்டா சிரிச்ச மாதிரி பேசுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வெயில் பிடிக்காது. இருந்தாலும் பல்ல காட்டி சிரித்து பேசினா நமக்கு கொஞ்சம் தொழில் வரும். அதனால எனக்கும் வெயிலை பிடிக்க ஆரம்பிச்சிட்டு தொழில் வருது பார்த்தீங்களா. உங்களுக்கு எந்த சீசன் பிடிக்கும், எந்த காலம் பிடிக்கும், கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்கள் வீட்டிலே கூலர்லாம் கெட்டு போச்சுன்னா கொண்டாங்க, நான் ரிப்பேர் பண்ணி தரேன். சரியா? அவ்வளோதான். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் நான் முடிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நான் முடிக்கிறேன். சரிங்களா? மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். பை லவ் யூ. என் அன்பு கடம்பர் மாங்குன்னு வேலை பார்க்காரு. கூலரோ கூலர். பை லவ் யூ. சப்போர்ட் பண்ணுங்கப்பா, லைக் பண்ணுங்கப்பா. முதல் முறையை பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. அப்போதான்ப்பா உங்கள் வீட்டுக்கு நான் அடிக்கடி வருவேன்ப்பா. பாய்ப்பா, லவ் யூப்பா. நம்ம பிடிக்கணும் போர்வையை மூடிட்டு உட்காராமல் வெயிலுக்கு பட்டாலும் நடக்கும், வேர்வை சிந்தினாலும் நடக்கும். நம்ம சம்பாதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ சொல்லுங்கள், சிலவங்களை நம்ம பார்த்தோன்னா பிடிக்காது, பார்த்த மாதிரி பல்ல இடிச்சிட்டு பேசுவோம். அது மாதிரி வெயிலை பிடிக்காது. இருந்தாலும் வெயிலில் அடிக்கிற வெக்கைக்கு நமக்கு வேலை வரனால வெயிலுக்கு நம்ம தேங்க்யூ சொல்லி தான் ஆகணும். இதெல்லாம் தண்ணி ஊற்றி ஐஸ் கியூப் போட்டு ஓடுற கூலர். இதெல்லாம் தண்ணி எதுவும் ஊற்றாமல் டவர் ஃபேன் சொல்லுவாங்க. இதில் எதுவுமே தண்ணி ஊற்றி ஓட்டுற கூலர் தான். தயவு செஞ்சு சில வீடியோ நான் போடும் போது அதில் நம்பர் வந்துடுது, கஸ்டமர் நம்பரு. நீங்கள் அவங்களுக்கு ஃபோனு பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒரு சிலவங்க சொல்கிறாங்க. ஆனால் மராட்டிக்காரங்களுக்கு தமிழ் தெரியாது, அதனால் பிரச்சனை ஒன்றும் இல்லை. அப்படி பார்த்தாலுமே அது என் நம்பர்லாம் கிடையாது. தயவு செஞ்சு அந்த நம்பரில் கால் பண்ணி பேசாதீங்க. இந்த அளவு ஃபேமஸ் ஆகலை. நேற்று பேஞ்ச மழையில் காணா மாதிரி முளைஞ்சிருக்கேன். சரிங்களா? நான் ஃபேமஸ் ஆகல. நீங்கள் தாராளமாக எனக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை தரேன். என்கிட்ட என்னங்க நீங்கள் பெருசாக பேசிடுவீங்க. கடை உண்டு, நான் சோறு போனது அவ்வளோ உண்டு. அந்த அளவுக்கு நான்லாம் பெரிய ஆளுங்க கிடையாது. சில நம்பர் வந்தால் ப்ளீஸ் அதில் கால் பண்ணாதீங்க. சரிங்களா? லாஸ்ட் டைம் ஒரு கேஸில் நான் வீடியோ போட்டிருந்தேன், நம்பர் இருந்தது. ஆனால் இங்கே உள்ளவங்களுக்கு தமிழ் புரியாது. கரெக்டாக சொன்னார். இந்த அடுப்பாயின்ட்டு போன பிறக்க இது எனக்கு ஒரு 7-8 ஃபோன் வந்தது. ஏதோ கண்ணாடி பேசுகிறாங்க. மராட்டிக்காரங்களுக்கு தமிழ், கன்னடா, ஆந்திரா, தெலுங்குலாம் தெரியாது. கண்ணாடி பேசுகிறாங்க. நான் கண்டுக்கவே இல்லை. சும்மா கப்டிப்புன்னு ஆகிட்டேன். பின்ன அப்படி சொல்லும்போது நீ ஏன் பொருளை வச்சு வீடியோ போட்டு நம்மகிட்ட சட்டை போடுவாங்க. அதனால தயவுசெய்து நம்பர் இருந்தால் ஃபோன் பண்ணாதீங்க. பிடிச்ச லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. கண்டிப்பாக எனக்கு உங்கள் ஆதரவு வேணும். சரிங்களா?